ஹலோ மைடியா, நான் உங்கள் காமெடி தெரரிஸ்ட். எல்லாரும் நல்லா இருப்பீங்க, நலமா இருப்பீங்க நான் நம்புறேன். வாழவைக்கும் தெய்வங்களான நீங்க ரசிகர்களே என்று சொல்லி வாயில வைக்கும் நடிகர்கள் மத்தியில உண்மைக்கே தான் ரசிகர்களை வாழ வைக்கிற நடிகரை பத்தி தான் நம்ம பார்க்க போறோம், பொழக்க போறோம். ஆரம்பம். ஏன்னா நம்ம பொழக்கிறதால நமக்கு பிடிக்கும். ஏன்னா இப்ப ட்ரெண்டிங் என்ன, பொழக்கிறது. யாரை வேணாலும் பொழக்கலாம். கெட்டவன் செய்யறதை மட்டும் நம்ம பொழக்க மாட்டோம். நல்லது செய்யறோன்னு நம்ம பொழக்கிறதே விஷயம். அது போலதான் ஒரு காலத்துல விஜயகாந்தன் ஒரு மனுஷர் இருந்தாரு. அந்த மனுஷர் எப்படி இருந்தாருன்னா, நிறைய மக்களுக்கு நல்லது பண்ணிக்கிட்டு வச்சுக்கிட்டு இருந்தாரு. நல்லா வந்தவங்களுக்கு சாப்பாடு போடுறதா இருக்கட்டும், உதவி செய்யறதா இருக்கட்டும், கூட உள்ள நடிச்ச நடிகர்களுக்கு பணத்தை அள்ளி கொடுக்கறதா இருக்கட்டும், வலது கை கொடுக்கறது இடது கை அறியாதுன்னு சொல்ற மாதிரி எல்லா பொருத்தனையும் பக்காவா இருந்தவர் தான் நம் மண்ணின் மைதன் விஜயகாந்த். அந்த விஜயகாந்த் இருக்கும்போது இந்த மீடியா என்ன செஞ்சுச்சுன்னா, அவரை பொலன்னு பொழந்துச்சு. எப்படி பொழந்துச்சுன்னா, அவர் ஒரு மேடையில நின்று ஏதோ ஒன்று பேசுனா அதை மாத்தி கமெண்ட் பண்ணவும், நையாண்டி அடிக்கவும், இங்கே பாரியா மைக்க தூக்கிட்டு தலைவர் அடிக்க வராருன்னு நக்கல் பண்ணவும் வைக்கவும் அவரை பொலன்னு ஜனங்கள் பொழந்துச்சு. இந்த யூடியூப் சேனல்களும் பொழந்துச்சு. அதே விஜயகாந்த் அவர்கள் செத்ததுக்கு அப்புறம் இன்றைக்கும் என்றைக்கும் நீ எந்த நெஞ்சத்தின் அப்படின்னு சோகமான ஸ்டேட்டஸை வச்சுக்கிட்டு வாரி வள்ளலை இழந்துட்டோமே, வாழ்க்கை கொடுக்க வந்தவனை விட்டுட்டோமே, நம்மளோட முதலமைச்சர் ஆக்கலையேன்னு இப்போ வரைக்கும் ஸ்டேட்டஸ் போட்டு எத்தனையோ நடிச்சுக்கிட்டு இருக்காங்க, உண்மையாகவும் அழுதுகிட்டு இருக்காங்க. அதே போலதான் நம்ம கங்குவா, அவர் அப்படிதான் சொல்லணும், கங்குவா ரெட்ரோ இப்படின்னு அவருக்கு பல பட்டங்கள் உண்டு. 50 வருஷமா தமிழ் சினிமாவில் கால் ஊன்றி நம்பர் 1 இருக்கிற சூப்பர் ஸ்டாரே மக்களுக்கு ஒன்றும் செய்ய மாட்டாரு. ஆனா சூர்யா அப்படி இல்லை. அதாவது தாய் தகப்பையும் படிச்சு நல்ல நிலைமையில இருந்து தன் பிள்ளைய வளர்த்து, அப்படிப்பட்ட தற்கூரி நாய்களே ஜாதின்ற பேரையில கொலைய பண்ணிட்டு உள்ள இருக்கும்போது தாய் தகப்பம் இல்லாத எத்தனையோ அநாத பிள்ளைகளை தேடி எடுத்து மலைவாழ் பசங்களை, படிப்பறிவு இல்லாத பசங்களை எடுத்து, பெற்றோர் இழந்த பிள்ளைங்க, வீடு வாசல் இழந்த பிள்ளை தன்னுடைய சொந்த செலவுனால, தன்னுடைய சொந்த சம்பாத்தியத்தினால படிக்க வச்சு 51 டாக்டர்களை உருவாக்கி, எத்தனையோ படித்த பட்டதாரிகள், எத்தனையோ மிகப்பெரிய பல்கலைக்கழகத்தில் கோல்டு மெடலிஸ்டாக, எவ்வளவோ மிகப்பெரிய ஒரு, அதாவது நினைச்சு கூட பார்க்க முடியல அப்படின்னு தன் வாழ்க்கை அகரம் இல்லைன்னா என்ன இருக்கும்னா, ஒரு பக்கம் அயோக்கியத்தனமாக இருக்கும், ஒரு பக்கம் நரகமாக இருக்கும். அந்த அகரன்றது ஒரு 15 வருஷமா கால் ஊண்டி நின்று மனுஷத்துல கடவுள் பார்த்தனா அது சூர்யா மட்டும்தான். ஆனா நீ வாழ்க்கையிலே தோத்துறக்கூடாதா தம்பின்ட்டு எங்க அண்ணா எனக்கு காலேஜ் வரைக்கும் படிக்க வச்சிருக்காங்க. உலகத்துக்கு கூட்டின்னு வந்தது எங்க சூர்யா அண்ணா. எல்லாரோட வாழ்க்கைக்கும் ஒரு அர்த்தம் கொடுத்தது எங்க அண்ணா. ஆனா எனக்கு அப்பாவா இருந்து படிக்க வைக்கிறது எங்க சூர்யா அண்ணா மட்டும்தான். 2 குழந்தைங்க இருக்காங்க. அம்மாவோட நேரம் எவ்வளவு வேணும் அப்படிங்கிறது எனக்கு தெரியும். அது இல்லாம இவன் சொந்த உழைப்புலையும் சம்பாத்தியத்திலையும் நல்லவங்களுடைய கை கோர்த்துக்கிட்டு எத்தனையோ பசங்களை படிக்க வச்சாரே நம்ம கங்குவா. அவர் இன்னைக்கு தான் பொழக்கணும். ஆனால் இப்போ கூலிப்படம் வரவே இல்லை. அது தேட்டரில் வந்தால் 5 நாளைக்கு தேட்டரே ஃபுல்லாக இருக்குது, ஹவுஸ் ஃபுல்லாக இருக்குது. கிட்டத்தட்ட 1000 தேட்டரில் எல்லா தேட்டருமே ஹவுஸ் ஃபுல்லாக இருக்குது. ஹவுஸ் ஃபுல்லுன்னா 5 நாளைக்குமே புக்கிங்காக இருக்குது. ஆனால் கங்குவா படம் வந்தப்போ ஏதோ ஒரு கெலட்டு நாயி ரோட்டில் நின்று கத்திரியான்றதுக்காண்டி அதை கேட்டுட்டு 4 யூடியூபர்ஸு கண்டென்ட் கிடைக்காதக்காண்டி படமே பார்க்காம கங்குவா படத்தை ஓட்டுறவும், கங்குவா கத்துறாரு, சூர்யா கத்துறாருன்றதும், கங்குவா அந்த லெவலுக்கு ஆனதுக்கு சூர்யா பொறுப்பு இல்லை, சிறுத்தை சிவாதான் பொறுப்பு. அண்ணா இது தேராது, எங்களுக்கே கொடுத்துக்கிட்டே இரு, எல்லாத்துக்கும் நான் காசு தரேன். தலைவனுடைய செயல் எப்பயுமே அப்படியே இருக்கும். ரெட்ரோ படம் என்ன பண்ணுச்சு, அந்த ரெட்ரோ படத்தை பார்க்கவே இல்லை. அதுக்குள்ளேயும் சில யூடியூபர்ஸ் உட்காந்துக்கிட்டு ரிவ்யூ சொல்றேன்ற பேர்ல சூர்யாவை ஓட்டுன்னு ஓட்டுறது. ஆனா இப்போ ஒரு படமே வரல. ஆனா 5 நாளைக்கு முன்னாடியே, 5 நாள் அவ படம் ரிலீஸ் ஆகி 5 நாள் ஆகியும் டிக்கெட் கிடைக்காது, ஹவுஸ்ஃபுல் ஆயிடுச்சு, பாக்ஸ் ஆஃப் கலெக்ஷன் அள்ளிடுச்சு. அங்கே அள்ளி என்ன பிரயோஜனம்? அள்ளி கொடுக்குற வள்ளல் இங்கே இருக்கும்போது இவன் படத்தை ஓட வைக்க மாட்டேங்க. யாரோ ஒரு தலைவான்னு கத்திக்கிட்டு எத்தனை டாக்டர்ஸ் பார்த்தீங்களா, 51 டாக்டர்ஸ். அவங்களுக்கு பின்னாடி அம்மா அப்பா இல்லை, அவங்களுக்கு பின்னாடி பேக்ரவுண்ட் இல்லை, அவங்களுக்கு அகரம் இல்லைன்னா அவங்க வாழ்க்கை இல்லை. ஒரு தாய் தகப்பை வடிக்காத கண்ணீர் 51 டாக்டருக்குமே ஒரே ஒரு தகப்பனா, ஒரே ஒரு தாயா நின்று கண்ணீர் வடிக்கிறானே. இப்படிப்பட்ட தலைவன் படத்தை போய் பார்க்கறதுக்கு உனக்கு என்ன வலிக்குது? படத்தை பார்த்துட்டு வந்து ரிவ்யூன்ற பேர்ல அதை கூட ஒத்துக்கிறேன். இந்த யூடியூபர்ஸ், தற்கொலை யூடியூபர்ஸ் கண்டென்ட் கிடைக்காதுக்காண்டி சில காமெடிகளை வச்சும் சூர்யாவை ட்ரோல் பண்றதும் அசிங்கப்படுத்துறதும். யாரு நந்தகுமார்
அன்னைக்கு என்ன சொல்லி கூப்பிட்டீங்க உங்க பையனை? கல்லு உடைச்சி கஷ்டப்பட்டு என் பிள்ளைய படிக்க வைக்கிறதுக்கு சார் ஹெல்ப்ஃபுல்லா இருந்தாரு. இன்னைக்கு நான் சந்தோஷமா இருக்கிறேன்னா அத்தனைக்கு காரணம் இந்த அகரம் ஃபவுண்டேஷன் சார் மட்டும்தான். அந்த காசை வச்சு சூர்யா என்ன பண்றான்? அவர் பிள்ளைகளை சேர்த்து வைக்கிற எத்தனையோ தற்குறி நாயகி, எத்தனையோ நடிகர்களா இன்னமும் நம்ம சூப்பர் ஸ்டார்னு நம்ம கொண்டாடிக்கிட்டு இருக்கோம். ஆனா மற்ற அநாத பிள்ளைகளை வாழ வச்சுக்கிட்டு இருக்கிற ரியாலிட்டி சூப்பர் ஸ்டார் சூர்யா தான். கம்பெனில 3.5 இயர்ஸா ஒர்க் பண்ணிட்டு இருக்கேன். இப்போ கரண்டா டீம் லீடா இருக்கேன். அம்மா அப்பா என்ன பண்றாங்க? எனக்கு அம்மா அப்பா இல்ல, பாட்டி மட்டும்தான். 1.5 வயசுது பையன் 8 மாசம் 2 பேரும் செத்து போயிட்டாங்க. பாலாவா இருக்கட்டும், லாரன்ஸா இருக்கட்டும், நிறைய பேர் தன்னுடைய வாழ்க்கை நான் வாழ்ந்திருக்கேன், நான் சம்பாதிச்சிருக்கேன் அப்படின்னு சுயநலமா வாழாம அதை பொதுநலமா கொடுக்குற இவங்க தாங்க உண்மையான ஹீரோ. படம் இனிமே வந்தா சூர்யா படம் வந்தா கொண்டாடுங்க. சூர்யா உண்மைக்கே ஒரு லெஜண்ட். சூர்யாவை மாதிரி ரஜினிக்கு நடிக்க முடியுமான்னு கேட்டால் சத்தியமாக முடியாது. சிவாஜிக்கு அடுத்து விக்ரமா இருக்கட்டும், சூர்யாவாக இருக்கட்டும், எந்த கெட்டப் போட்டாலும் சரி உண்மைக்கே பிச்சு உதறிடுவாங்க. அவங்களுக்கு வர கதைகள் தான் இப்போதைக்கு சரியில்லை தவிர, ஆனால் உண்மைக்கே மிகச்சிறந்த நடிகர். அந்த நடிகரை தலையில் வச்சு கொண்டாடாம நாளைக்கு ஏதோ சூர்யா கொண்டு அப்படின்னா இதே ஸ்டேட்டஸ் இன்றைக்கும் அப்படின்னு போடுறது. நீ பாராட்டலாம் பரவாயில்ல, அவரை கொண்டாடுறதுக்கு அவர்னால நன்மை அடைஞ்ச எத்தனையோ வாலிபர், எத்தனையோ விதைகள் இப்போ மரமாக வளர்ந்துருக்கு, அதுக்கு கொண்டாடுங்க. நீ கொஞ்சம் ஒதுங்கிக்கோ. ரிவ்யூன்ற பேரில் தயவு செஞ்சு சில யூடியூபர் சொல்கிறேன், சூர்யா படத்தை ஓட்டாத, புழுசட்டை மாறேன், அது திருந்தாத ஜென்மம், அதை பற்றி நான் பேசலை. சில யூடியூபர்ஸ் இருந்தால் தயவு செஞ்சு இந்த மாதிரி தப்புனா பண்ணாதீங்க. ஒருத்தவரை கஷ்டப்படுத்தி ஒருத்தவரை ட்ரோல் பண்ணி, அதுவும் ட்ரோல் பண்ணி கஷ்டப்படுத்துறது சில பேர் ஜென்மங்களை திருந்த வைக்கிறதுக்கு பண்ணுறது, அது தப்பு கிடையாது. விஜயகாந்த் அப்படி தான் பண்ணோம். அவர் இருக்கும்போது ரொம்ப ட்ரோல் பண்ணோம். அவர் இருக்கும்போது இதே வாயிதா எலும்பில்லாத நாக்குன்னு சொல்லுவாங்கள்ல, அது எப்படி வேணாலும் பரண்டி பேசும். இதே வாயிதான் ட்ரோல் பண்ணிச்சு, இதே மேசி கைதான் எல்லாருக்கும் விஜயகாந்த் பேசும்போது கமாண்ட் பண்ணிச்சு. இதே செய்திகள் ஊடகங்கள் தான் விஜயகாந்தை இழிவுபடுத்து. இன்னைக்கு விஜயகாந்த் போனோடனே விஜயகாந்த் எவ்வளோ பெரிய நல்லவராக இருந்திருக்காரு, எவ்வளோ பெரிய பாரி வள்ளலாக இருந்திருக்காரு, கொடுத்துருக்காரு நம்ம சொல்லலையா? அதே போல் சூர்யா இருக்கும்போது கொண்டாடுங்க. அந்த தலைவன் செஞ்சது என்னன்னு அந்த தலைவன் செஞ்சது வீடியோவில் பாருங்க. ஒவ்வொரு பிள்ளைக்கு எனக்கு அப்பா இல்லை, எங்கள் தூரத்துலேருந்து பார்த்து எனக்கு கட்டிப்பிடிக்கிறதுக்கு எனக்கு அப்பா இருந்து எனக்கு இல்லாத போல இருக்கும்போது எங்கள் அண்ணன் சூர்யா, இதான் எவ்வளோ பெரிய வார்த்தை தெரியுமா? அதை கேட்கும்போது அதுதான் உண்மையான அது புள்ள இருக்குது. இந்த பாகுபலி படத்தில் ஒரு சிலை எலும்பும்ல, பின்னாடி பாகுபலி சிலை எலும்புற போல இருக்கும்ல, அதுபோல் சூர்யாவுடைய சிலை எலும்பிருக்கு. தயவு செஞ்சு சூர்யாவோட படம் வந்தால் நீங்கள் ரசிகர்களாக இருக்கணும்னு அவசியம் இல்லை. உண்மையானவராக இருந்தால் நீங்கள் சூர்யா படத்தை 1-2 வாட்டை போய் பாருங்கள். அது சூர்யாவுக்கு நன்மை தருதோ இல்லையோ, அவர்னால பல பிள்ளைகளுக்கு, எத்தனையோ பிள்ளைகளுக்கு நன்மை தரும். கண்ட நாய் படத்துகளை போய் பார்த்துக்கிட்டு பாக்ஸ் ஆஃப் கலெக்ஷன் அள்ளி கொட்டுறதுக்கு, நல்லவர் படத்தை பார்த்து, நல்ல மனுஷன் வாழ வைக்கிற நல்ல மனிதர்கள் படத்தை பார்த்து அதுக்கு சப்போர்ட் பண்ணுங்க. வாழ விடு.